கடவுளே, நானும் ஒரு வருஷமா கத்திட்டு இருக்கேன் கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டும்னு. ஒரு தடவை கூட கொட்டல. நானும் எவ்வளவு நாள் தான் ஏழையா இருக்கிறது? ஏண்டி குட்டி போட்ட கழுத, மாடி வீட்ல எப்படி கூரைய பிச்சுட்டு கொட்டும்? ஆமால, இப்ப நான் என்ன பண்றது? மாடிய இடிச்சு விட்டு கூரைய கட்டு, பணம் கொட்டும். அவ்வளவுதானா? இந்த உடனே போய் உடைக்கிறேன். உடைக்கிறியா? அடியே, அது வாடகை வீடுடி. ஊஞ்சல் கட்டுனாவே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஏதாவது வாய்வு பிரச்சனையா இருக்கும், போய் பூண்டு மாத்திரையை போடு போ. கண்டதையும் திங்காதன்னா கேக்குறியா? இப்ப காத்து மேல விரியுது கீழே விரியுது, போடா. டாக்டர் உட்கார்ந்தார். சொல்லுங்க, என்ன செய்யுது? மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு சார். நர்ஸு, அந்த பெவிக்கால் எடுத்து வாமா அப்படின்ட்டு ஒட்ட வைக்கிறாரா. அது பாவம் விரக்தியில் சொன்னவனுக்கு, என்ன டாக்டர் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த நெஞ்சு வலி எப்படி வருது? நெஞ்சில இருந்ததா கும்பிட்டேன். ஐயா, நான் அப்படியே நெஞ்சு வலி செத்து கூட போன தெரியும், ஓன்ட்ட வந்து பேச முடியாது. ஏன்னா ஒரு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் நம்ம கண்ணாடி போடும்போதுதான் டாக்டர் ஏதோ ஒரு பூத நடமாடுற மாதிரியே தெரியுது. உங்க மனைவி உட்கார சொல்லுங்க, எதுக்காக முன்னுக்கு போக சொல்றீங்க? எங்கடி போயிட்டு வர? ஜோசியரை பாத்துட்டு வரையா. என்ன சொன்னாரு? நம்ம குடும்பத்தை எமன் பாத்துட்டு இருக்காராம். அதெல்லாம் ஓ மூஞ்ச பார்த்தா திரும்பி பாருடி. ஏதாவது பரிகாரம் சொன்னாரா? இருக்கியா, நான் சாப்பிடலாமா சமைக்க கூடாதான், துணிய மடிக்கலாமா துவைக்க கூடாதான், பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கணுமா ஆனா விளக்க கூடாதான், வீடு சுத்தமா இருக்கணுமா ஆனா கூட்ட கூடாதான். அப்புறம் கடைசியா ஒண்ணு சொன்னாரியா. என்ன? கோழி வளர்க்கலாமா ஆனா தீவனம் போடக்கூடாதான். இது ஒண்ணு தாண்டி கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏண்டா, அடக்கம் செய்யப்பட்ட ஆமை, உனக்கு இப்பதான் ஆறுதலா இருக்கா? ஜோசியம் பார்த்தது யாருடி? வேற யாரு? எங்க அப்பா தான். வாணனுக்கு உடும்பு சாட்சியா? இது என்னையா ஊரு? இதெல்லாம் ஒரு ஊரா? பூரா சண்டாலங்க இருக்கு ஊரியா? என்னங்க கோப்பட இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு என்ன விஷயம்? என்ன சில்லற விஷயத்துக்கு கூட காசு கேட்குறியா? என்ன எதுக்கு சில்லற விஷயம்? ஒரு 100 ரூபாய்க்கு சில்லற கட்டணியா? அதுக்கு 100 ரூபாய் இருக்கிறாங்க. அப்புறம் செருப்பு கட்டி அடிப்பாங்களா, அடிக்க மாட்டானா? அப்புறம் 100 ரூபா கொடுக்க